இப்பொழுது மத்தாப்பிலேயே மருந்து இல்லை என்பதை முன்னாள் நிதியமைச்சர் சட்டசபையில் சொல்லியிருக்கிறார். ரூமுக்குள்ள பேசும் சொல்றதுக்கு நீ என்ன பைசல் பண்றதுக்கு சபாநாயகர் போய் உட்கார்ந்திருக்க. அவர்கள் முடிவுரையை நோக்கி செல்கிறார்கள், அதனால் முக்குகிறார்கள், திணறுகிறார்கள். செந்தில் பாலாஜியோட தம்பிய பாதுகாப்பாக வச்சிருந்து உதயநிதி ஸ்டாலின் தான் இல்லன்னு சொல்லு முதலமைச்சர். நீங்க நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடியிட்ட போய் கேளுங்க. இல்லை, எங்கள் இலவசத்தை எங்களுடைய கூட்டி விரும்புது விரும்பாதது அல்ல பிரச்சனை. இலவச திட்டங்களே ஒரு ஆட்சி வீழுகிற போது, ஒரு ஆட்சி தன்னால் தொடர்ந்து இருக்க முடியாது என்ற நிலை ஏற்படுகிற போது இதுபோன்று மத்தாப்புகளை கொளுத்தி போடுவத்தான் செய்வார்கள். ஆனால் இப்பொழுது மத்தாப்பிலேயே மருந்து இல்லை என்பதை முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு சட்டசபையில் சொல்லியிருக்கிறார். என் துறைக்கே நிதி வரவில்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆக ஒரு துறைக்கே நிதி இல்லை என்று சட்டமன்றத்திலே சொல்லி அதிலே சபாநாயகர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நீங்கள் ரூமுக்குள்ளே போய் பேசிக் கொள்ளுங்கள், நீங்கள் இங்கே பேசாதீர்கள். சட்டமன்ற சபாநாயகர் அவர் ஒரு நாட்டாம பண்றார். சபாநாயகருக்கு என்ன அருகதை, என்ன யோகியதை? ஒரு அமைச்சர் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சட்டமன்ற சபாநாயகர் சொல்லக்கூடாது. கேள்விக்கு பதில் அமைச்சர் சொல்லுகிறார், அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லுகிற அருகதை அவருக்கு இருக்கிறது. அருகதையற்றவர் யார் என்றால் சபாநாயகர் தான். மந்திரி இப்படி பேசு, ரூமுக்குள்ள போய் பேசு என்று சொல்வதற்கல்ல, இங்க பேசுறது சரியா இல்லையா இதெல்லாம் நீ சொல்லணுமே தவிர ரூமுக்குள்ள பேசுன்னு சொல்றதுக்கு நீ என்ன பைசல் பண்றதுக்கா சபாநாயகரை போய் உட்காந்துருக்க? நீ சபாநாயகரா என்ன? இல்லை எருவு மாடு வாங்குற இடத்துல வந்து இல்லை இல்லை இந்த விலைக்கு ஆகாதுப்பா, இந்த விலைக்கு பேசுப்பா, இல்லை இல்லை இந்த எருமை இப்படி மோசமாக இருக்குது என்ன, அதுக்காக வந்து இப்படி இப்படி விலை குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து பேசுவானே, துண்டு போட்டு பேசுவானே, அந்த மாதிரி சபாநாயகர் எடுத்துக்கிறது. சபாநாயகர் யோகிரி அந்த அந்த நாற்காலி எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்தாங்க, ஒரு அருகதையற்றவரை உட்காந்துருக்காரு, அதனால தான் அவர் இப்படி சொல்கிறார். ஆக நான் எதுக்கு உங்களுக்கு பதில்? நீங்கள் கேட்டீங்க திட்டங்களை அறிவிக்க போகிறாங்களான்னு. எப்படி அறிவிப்பாங்க? பள்ளிவேல்ராஜன் போய் சொல்கிறாரு, தான் துறைக்கே நிதி இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் பொய். எந்த திட்டங்கள் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாது என்பது பள்ளிவேல்ராஜனுடைய கூட்டிலே இருக்கு. வரவேற்கிறோம். இலவச பெண்களுக்கு இலவசமாக எல்லா பகுதியிலும் கொடுப்பதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. கொடுக்கணும், உடனடியாக கொடுக்கணும். அது ஒன்று சொல்லி தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது. கொடுக்குறவங்க நினைக்கிறவங்க உண்மையிலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கொடுக்கும், நாளாடிக்கே கொடுத்தோம். அது எதுக்கு யோசனை? பெண்களுக்கு செய்கிறதுக்கு எதுக்கு யோசனை? அதுக்கு எதுக்கு காலதாமதம்? நாளைக்கு அரசாணை போட்டால் நாளைக்கு பெண்கள்லாம் புறநகர் பகுதியில் ஏற போகிறாங்க, பஸ்ஸில் ஏற போகிறாங்க, போடுங்க. அது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை நஷ்டத்தில் இருக்குது, லாபத்தில் இருக்குது, அப்போ பொய் தானே பேசுகிறாங்க. உங்களுடைய கேள்வியிலே உண்மை இருக்குது, உங்களுக்கு கேள்வியிலே இருக்குது. இல்லை ஆமாம், அதான் காரணம். அவங்களால முடியாதுங்கிறது தெரியும். இதெல்லாம் இந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஓட்டி விட்டு ஓட்டலாம், ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் இனி அவங்க ஆட்சி அவங்களுடைய தண்டவாளம் ஏறாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும். ஆக முடிவுரை எழுதுகிற போது அவர்கள் கொஞ்சம் முக்கல் திணறல் எல்லாம் வரத்தான் செய்யும். அவர்கள் முடிவுரையை நோக்கி செல்கிறார்கள், அதனால் முக்குகிறார்கள், திணறுகிறார்கள். முதலமைச்சர் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நினைக்கிறீங்களா? சிவகுமார் வந்து கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் இங்கே வந்துட்டு இந்தாண்டே பார்த்து அவர் வீட்டை விட்டு புடக்காலியில் வந்துவிட்டு காவேரி தண்ணி கொடுக்க முடியாது, நான் வந்து அணையை கட்டுவேன், மேகதாது அணையை கட்டுவேன், அதுக்கான திட்டம் போட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. கேட்குறதுக்கு நாதி கிடையாது, யோகி இது கிடையாது. எல்லாம் கர்நாடகா இதுக்கு போகிறாரு, கேரளாவுக்கு போகிறாரு. முல்லை பெரியார் இன்னும் 2 அடி ஏற்றலாம், 3 அடி ஏற்றலாம், அல்லது பேபியான வேண்டியதில்லை சொல்கிறதுக்கு யோகி இது கிடையாது. ஆனால் அதே பிரணாப் முகர்ஜியை கூப்பிட்டு வச்சுட்டு தடவிட்டு உட்காந்துருக்காரு. என்ன அவர் முதலமைச்சர்? இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக இருக்கிற முதலமைச்சர். அவர் புள்ள எப்படி பார்க்கணும், மருமகனை எப்படி பார்க்கணும், எப்படி செந்தில் பாலாஜி தம்பியை கொண்டுக்கிட்டு போய் இது பையன் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்து அதெல்லாம் வந்து ஒன்று கொஞ்ச நாள் கழித்து கொண்டாந்து விடுறது, திருடனை கொண்டு போய் செக்யூர் பண்ணுற ஆளுங்க, அதுக்கெல்லாம் மந்திரி சபையை பயன்படுத்துகிறாங்க. அக்யூஸ்டை கொண்டுகிட்டு போய் இவ்வளோ நாளாக பாதுகாப்பு வச்சிருந்து இல்லை எங்கே இருந்தாலும் சொல்லு, நான் சொல்கிறேன் உதயநிதி வீட்டில் தான் வச்சுருந்தேன்னு நீ சொல்லு. இல்லை இங்கே இருந்தாங்க சொல்லு, நான் சொல்கிறேன் பகீரமா. இத்தனை நாளாக அக்யூஸ்டு
செந்தில் பாலாஜியோட தம்பியை பாதுகாப்பாக வச்சிருந்து உதயநிதி ஸ்டாலின் தான். இல்லைன்னு சொல்லு முதலமைச்சர். இல்லை என் பையன் வீட்டில் இல்லை, இந்த கன்சாமி வீட்டில் இருந்தாங்க, இல்லை பொன்முடி வீட்டில் இருந்தாங்க, என்ன சொல்லு. பெண்களுக்கு எதிராகவும் இந்து சமயத்தை அவதூறு பொன்முடி மீது நடவடிக்கை அவங்க கட்சியிலிருந்து மட்டும் தான் நிற்கிறாங்க, அமைச்சர் பதவி தொடராங்க. நீங்கள் ஒரு விஷயம் தெரியும், நான் ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டேன். நேருவை பற்றி ஸ்டாலின் பேசியிருந்தார். நேரு அவர் சம்சாரத்தை கொஞ்சும் போது கூட அவசர அவசரமாக கொஞ்சுவாருன்னு நான் கேட்டேன். ஏங்க நேரு அவர் சம்சாரத்தை கொஞ்சறதை நீங்கள் எப்போங்க பார்த்தீங்க? அப்போ இது ஆபாசம் இல்லையா? ஆக ஆபாச பேச்சினுடைய தலைமகன் ஸ்டாலின், அமைச்சர்களுடைய கூட்டு பொறுப்பு ஏற்றிருக்கிறவர் ஸ்டாலின். ஆபாசத்தினுடைய தலைவரே எப்படி தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற இன்னொருத்தர் ஆபாசமாக பேசிவிட்டாருன்னு நடவடிக்கை எடுப்பார்? எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கல. ஏங்க பூ எப்பவுமே மேலே தாங்க இருக்கும், இலை கீழே இருக்குங்க. உங்களுக்கு அது தெரியல, நான் என்ன பண்ணுறேன்? இல்லை அர்த்தம் புரியலன்னு யாருக்கு நான் என்ன செய்ய முடியும்? அர்த்தம் புரியாதவங்க கிட்ட நாங்கள் பதில் சொல்ல முடியும். இல்லை பொருள் புரியாதவங்க கிட்ட நாங்கள் பேச முடியாது. இரட்டைலைக்கு அதிகமாக தாமரை மலரும்னு சொல்லியிருந்தா நீங்கள் இந்த பேச்சுக்கெல்லாம் வரலாம். ரெட்டைலைக்கு மேலேன்னு சொல்லிருக்காரு. ரெட்டலைக்கு மேலேன்னா என்ன அர்த்தம்? ரெட்டலைக்கு மேலேன்னா என்ன அர்த்தம்? தாமரை இலை கீழே இருக்கும், 2 இலையாக இருக்கும், மேலே தாமரை இருக்கும். தமிழகத்தில் தானே ரெட்டாலையோட கூட்டணி. தமிழகம் தானே ரெட்டாலையோட கூட்டணி. வேற எல்லா ஊரில் இருந்தால் சொல்கிறோம். இதில் என்ன இருக்கு? அப்படி அல்ல. அதான் நீங்கள் நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடிகிட்ட போய் கேளுங்க. என்ன அதெல்லாம் பொன்முடிகிட்ட கேட்குற கேள்வி. நசுக்கிறது பிசுக்கிறதெல்லாம் இங்கே அவர் தெளிவாக சொன்னார். ரெட்டலைக்கு மேலே தாமரை மலரணும். ரெட்டலை கீழே தாங்க, தரையில் மேலே தாங்க இது முடியும். எண்ணிக்கை அல்ல, விஷுவல், பார்வை. அவர் சொன்னது எண்ணிக்கை அல்ல. தெளிவாக புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே பூ மேலே தான் இருக்கும். பூ வந்து கீழே இருக்காது. காய் தான் இலைமறைவு காய். இலைக்கு கீழே காய் இருக்கும், இலைமறைவு காய். ஆனால் பூ வந்து மேலே தான் இருக்கும். ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகவியலாளரும் சரி, இல்லை திமுகவினுடைய இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு வந்து பேசக்கூடிய மேதாவிகளும் சரி, இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.